ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. ராணி வந்து தமிழ் பாப்பாவை செம்ம மாசாக காப்பாற்றுறாங்க. ஸ்வேதா ஆளுங்களை அடித்து ஓட விட்றாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் ஸ்வேதா வந்து அறிவுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இது போடுற எல்லா திட்டமும் வந்து அசால்ட்டாக தோற்று போயிட்டே இருக்கும். இந்த தடவை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆதி பாரதி எப்படி தான் பிரிக்கிறது? அவங்க 2 பேர் யார் மேலே ரொம்ப பாசமாக வச்சுருக்காங்க? தமிழ் மேலே தானே. அப்போ வந்து தமிழை வந்து அவளுக்கு கிட்டேருந்து வந்து பிரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நம்ம வந்து சவாலில் ஜெயித்த மாதிரி தான் ஆகிடும் அப்படின்னு. எப்படிம்மா முடியும்? அவள் கூட தான் கூடவே வந்து புதுசாக ஒரு ஆளை வந்து போட்டிருக்காங்களே இந்த ராணி. அவளுக்கு வாய் காது வரைக்கும் நீளுது. நம்மளை வந்து எதாவது லேசாக பேசினாலே அவள் தொலைச்சி போடுவேன்னு மிரட்டுறா. என்ன பண்ணுறத சொல்கிற அப்படிங்கிறப்ப, என்னப்பா பேசுகிறீங்க? அவள் வந்து வெளியில் வந்து தமிழ் அழைச்சிட்டு எங்கேயாவது வெளில போனான்னா அவகிட்டேருந்து வந்து தமிழ் அவளை 4 அடி அடிச்சுட்டு தமிழை அழைச்சிட்டு போயிட வேண்டியது தான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நமக்கு செய்கிறதுக்கு அப்படின்னோன்னே, இதுவும் நல்ல யோசனையாக இருக்குங்கிறாங்க. இந்த பக்கம் கரெக்டாக வந்து காய் வாங்கலான்ட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் வந்து நானும் வரேன் அப்படின்னு தமிழ் பாப்பா வந்து ராணி கூட வந்து கிளம்புறாங்க. சரிம்மா நான் பார்த்துட்டு வரேன்னு அழைச்சிட்டு போயிட்டு பத்திரமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டுருக்காங்க. ரோட்டில் வந்துட்டுருக்கப்ப 4-5 பேர் சுற்றி வந்து நிப்பாட்டிட்டு ராணிக்கிட்ட வந்து எதுவும் பேசாமல் இருந்தேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, இங்கே தமிழ் வந்து அக்கா பயமாக இருக்குது அப்படின்னு. நீ ஒன்றும் பயப்படாத, இவங்கெல்லாம் சின்ன பசங்க, அவங்க கண்ணாம்பூச்சி விளாட்றாங்க, நான் என் விளையாட்டுக்கு ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கட்டையை எடுத்துகிட்டு செங்கல் எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டு அடி வெளுத்து எடுத்துட்டு, யாரா நீங்கள், எதுக்குடா இங்கே வந்து வம்புழுக்கிறீங்க அப்படின்னு. அக்கா தெரியாமல் வந்துட்டேன், இனிமேல் ஒன்றும் பண்ண மாட்டோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே, அக்கா 4 அடி சேர்த்து அடிங்க அப்படின்னு தமிழ் பாப்பா வந்து கைத்தட்டி சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஓடுங்கடா அப்படின்னு அடித்து துரத்திடுறாங்க. துரத்துனதுக்கப்புறமேட்டுக்கு தமிழ்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே இந்த மாதிரிலாம் வந்து குட்டி கலாட்டாக்கு நடந்தது எதையும் சொல்லாத, உனக்கு 2 சாக்லேட் வாங்கி தரேன். அவங்க அப்பா வந்து ஆதி பாரதி எல்லாம் பயந்துருவாங்கல்ல அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொன்னோன்னே, சரி அக்கா நான் இனிமேல் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, கரெக்டாக வந்து ஸ்வேதாவுக்கு ஃபோனை போட்டு சொல்கிறாங்க, என்னையா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சான்னு. அட போங்க மேடம், அந்த ராணி வந்து என்ன அடி போட்டு புரட்டி எடுத்துட்டா. எனக்கு வந்து நீங்கள் இன்னொரு மேற்கொண்டு 10,000 கொடுத்தா தான் வந்து எனக்கு கை காலுக்கெல்லாம் வந்து பேண்டேஜ் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, அட பாவமே ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன நடந்துச்சு? நீங்கள் அனுப்புன ஆளை அடித்து ஓட விட்டுட்டாலாம். போங்கப்பா, அனுப்புகிற ஆள் எல்லாம் டம்மி பீஸுங்களாக இருந்தால் அவன் வந்து ஜஸ்ட் லைக் தட்டு தட்டிட்டா.